ஏப்ரல் மாதம் 3ஆம் திகதி நீர் விநியோக தடை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற வறட்சி காரணமாக அதிகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய நாள் அதிகரிக்கப்பட்ட இடங்களை தாண்டி இன்றும் ஒரு சில இடங்கள் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிறது. நேரங்களிலையும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொழும்பை அண்டியுள்ள பிரதேசங்கள் இந்த நீர் விநியோக தடைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. கலட்டுவாவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தொடர்ந்தும் சேமிக்கப்பட்ட நீர் குறைவடைந்து வருவதன் காரணமாக இந்த நீர் விநியோக தடை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 90,000 கன மீட்டர் தேவைப்படுகிறது கொழும்புக்கும் கொழும்பை அண்டியுள்ள பிரதேசங்களுக்கும் நீர் விநியோகத்தை வழங்குறதுக்கு. அதை இப்பொழுது 75,000 கன அடி மீட்டராக மாத்தி இருக்காங்க. எனவே இதனாலதான் இந்த அளவை கணக்கிட்டு நீர் விநியோக தடையை மேற்கொண்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசியில் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். அமெரிக்காவுடைய உளவுத்துறை ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதை CNN முழுமையாக ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல்கள் ஈரானில் இருந்து பெறப்பட்ட தகவல்களாக முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரானை பற்றிய இதுவரைக்கும் ஈரானில் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள், இனி ஈரானுடைய அந்த அளவு எப்படி இருக்கிறது, தாக்குதலுக்கான திறன் எப்படி இருக்கிறது, இந்த மாதிரியான பல முக்கியமான தரவுகள் இந்த உளவு தகவல்கள் மூலமாக வெளியாகி இருப்பதை CNN தகவல்கள் மூலமா ஒரு செய்தியா வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னதான் இந்த 5 கிழமைகள் மிகப்பெரிய அளவுல தாக்குதல்கள் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாலும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள், அதை எதிர்த்து தாக்குகின்ற ஏவுகணை தாக்குதலுடைய திறன் இன்னும் ஈரானுடன் அதே அளவிலேயே இருக்கிறது. அது கொஞ்சம் கூட குறையல்ல அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் இப்பொழுது பாவித்து கொண்டிருக்கின்ற ஏவுகணை அல்லது ட்ரோன் அந்த அளவுகள், அவங்களுடைய இருக்கின்ற அந்த அதாவது அதிகூடிய அளவை இன்னும் பயன்படுத்தலை. கிட்டத்தட்ட அவங்க இப்ப பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அளவு 30 முதல் 40% அளவை தான் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50%க்கும் அதிகமான திறன் ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன் அந்த பாதுகாப்பு திறன்கள் இப்பொழுது தாக்குதல் திறன்கள் அவங்களுடைய நிலத்தடி பாதுகாப்பு மையங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கிறது. காரணம்னு சொன்னா 5 கிழமைகளாக எவ்வளவு தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்பட்டாலும் அந்த தாக்குதல்களை எதிர்த்தும் அந்த தாக்குதலுக்கு பதிலடிகளும் அதோடு மத்திய கிழக்கு நாடுகள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களும் தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. ஒரு கணக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஈரான் தொடர்ந்தும் இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளுடைய நிலைகள்ல மிக மோசமான தாக்குதல்களை நடத்தக்கூடிய பலத்தை இன்னும் வைத்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலையில 2-3 கிழமைகள்ல இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன இந்த விடயமானது அந்த அளவுக்கு இலகுவானது இல்லை அப்படின்றத கணக்கெடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த ஆயுத பலம், இந்த தாக்கும் திறன் அளிக்கப்படும் வரைக்கும் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தும். அதை தடுக்கிறது மிக கடினமான விடயமாக இருக்கும். இன்றும் பல இடங்கள்ல தாக்குதல்களை முக்கியமா மத்திய கிழக்கு நாடுகளுடைய இடங்கள்ல மத்திய கிழக்கினுடைய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பா குவைத்தினுடைய தளங்கள் மீது, குவைத்தில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு மிக முக்கியமான சுத்திகரிப்பு நிலையம், உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்கள்ல ஒன்றான இந்த சுத்திகரிப்பு நிலையம் மீது 2 கிழமையில 3 தடவைகளுக்கு மேல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உப்பு நீரை குடிநீராக மாற்றுகின்ற நீர்நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால UK இப்பொழுது உடனடியாக குவைத்துக்கு ஏவுகணைகளை தடுக்கின்ற அல்லது ட்ரோன்களை தடுக்கின்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பை அனுப்பி வச்சிருக்காங்க. எனவே இதை தடுப்பதற்கும் இந்த வளைகுடா நாடுகள்ல அல்லது குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற எண்ணெய் வளத்தை பாதுகாப்பதற்கும் முக்கியமான அத்தியாவசிய தேவைகளை பாதுகாப்பதற்குமாக இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பை அனுப்பியிருப்பதாக UK குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று இடம்பெற்ற தாக்குதல் அல்லது இன்று அதிகாலை இடம்பெற்ற தாக்குதல் B1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய மிக முக்கியமான பாலம். இது நீண்ட காலம் எடுக்கப்பட்ட பாலம், கட்டுவதற்கு பெரிய தொகை செலவழித்து கட்டப்பட்ட பாலம் இடிக்கப்பட்டிருக்கிறது. 2 முறை அடுத்தடுத்து தொடர்ச்சியான தாக்குதல்களால் இந்த பாலம் இப்பொழுது போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருக்கிறது. அதனால 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. நேற்று ஒரு விடுமுறை நாளின்படியா அதிக மக்கள் அங்கு இருந்ததாகவும் 8 பேர் இதுல இறந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானிய ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. மிக முக்கியமான விடயமாக இது ஒரு போர் குற்றமாக இது பார்க்கப்படுவதாகவும் ஈரானுடைய இதயம் நொறுங்கி இருப்பதாக ஈரானிய ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருப்பது ஒரு மிகப்பெரிய அளவாக பேசப்படுகின்ற விஷயமாக மாறியிருக்கிறது. இப்பொழுது படைத்தளங்கள், ஏவுகணை தளங்கள், இந்த மாதிரியான இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தாண்டி இப்பொழுது பொதுமக்களுடைய அன்றாட
வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகின்ற அத்தியாவசியமான நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றமாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் தெஹ்ரானில் இருக்கிற மிக முக்கியமான அனல் மின் உற்பத்தி நிலையங்கள், மின்சார நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால பல நகரங்கள்ல மணிக்கணக்கான மின்வெட்டும் இப்பொழுது அமுல்ல இருப்பதாக சொல்லப்படுது. ஈரானிய ராணுவம் அல்லது ஈரான் அரசாங்கம் தங்களுடைய ஊடகம் மூலமாக ஒரு மிக முக்கியமான செய்தியை நேற்றைய நாளில் வெளியிட்டிருந்தாங்க. F-15 ரக அமெரிக்காவுடைய மிக முக்கியமான உளவு விமானம் அல்லது தாக்குதல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக. இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதன் பாகங்களை இப்பொழுது F-15 விமான அந்த அளவுகளோடு ஒப்பிட பார்க்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த விமானமாகத்தான் இருக்கும் அப்படின்றத அவங்க ஊகிச்சிருக்காங்க. இன்னும் உத்தியோகபூர்வமா இந்த விமானம் தான் அப்படின்றத இன்னும் சரியான முறையில் உறுதிப்படுத்த முடியலை. இது ஈரான் ஊடகங்கள் மூலமாக வெளியாகி கொண்டிருக்கின்ற செய்தி. அமெரிக்கா பக்கமாக இது தொடர்பாக எந்த விதமான தகவலும் இதுவரையில் வெளியாகலை. ஆனால் இன்று சற்று நேரத்துக்கு முன்பு ஈரானிய ஊடகம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த விமானம் தாக்கப்பட்டாலும் இந்த விமானி அதிலிருந்து தப்பி இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த விமானி இப்பொழுது ஈரான் நாட்டுக்குள் அவர் தப்பி இந்த நாட்டுக்குள் நுழைந்திருப்பதாக சொல்றாங்க. அமெரிக்காவுடைய மிக முக்கியமான இன்னும் ஒரு விமானம், மீட்பு விமான ஹெலிகாப்டர், அதாவது C-130 ஹெலிகாப்டர்கள் அங்கு அவரை விமானியை மீட்பதற்கான பணியில ஈடுபட்டதாக சொல்லப்படுது. ஆனாலும் அவரை இன்னும் மீட்பதாக எதுவரையில எந்த விதமான தகவலும் வெளியாகல, அதை உறுதிப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லி ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதையும் அமெரிக்கா பக்கமான செய்திகள் இதுவரையில எந்த விதமான தகவல்களையும் அவங்க வெளியிடல. சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டாலும் இதுவரையில இதை உறுதிப்படுத்த முடியாத செய்தியாகவே இருக்கு அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்காவுடைய F-15 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக உறுதிப்படுத்தி அவங்களுடைய ஊடகங்கள்ல செய்தி வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கார். இன்னும் ஓரிரு கிழமையில அல்லது ஓரிரு நாட்கள்ல ஹோர்முஸ் கால்வாயை விடுவிப்பது மிக இலகுவாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட இதுவரைக்கும் ஹோர்முஸ் கால்வாய் மூடப்பட்டு 1 மாத காலத்தை கடந்திருக்கிறது. இந்த 1 மாத காலத்துக்குள்ள 130 கப்பல்கள் இந்த கால்வாயால பயணம் செய்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய நட்பு நாடுகளுக்கான அனுமதி அங்கு வழங்கப்பட்டிருப்பது. இதனால பயணம் செய்த கப்பல்கள் எண்ணிக்கை 130 இருக்கிறது. உண்மை சொல்ல போனா இந்த ஹோர்முஸ் கால்வாய் வழியாக ஒரு நாளைக்கு 110, அதாவது 80 முதல் 110 கப்பல்கள் பயணிக்கும். ஒரு மாசத்துக்கும் மேலாக இருக்கு. இதுவரைக்கும் 130 கப்பல்கள் மட்டும்தான் பயணம் செஞ்சிருக்கிறது. ஜப்பானிய இயற்கை எரிவாயு கப்பல் ஒன்று இன்றைய நாளில் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக பயணம் செய்ததாக ஜப்பானிய ஊடகங்கள் மூலமான செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கு. நேற்று அதிகாலை வேளையில் நாங்கள் பார்த்த ஒரு மிக முக்கியமான செய்தி இப்பொழுது சர்வதேச ரீதியில பெரிய அளவாக பேசப்படுது. பாகிஸ்தான்ல 43% எரிபொருள் விலையேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விலையேற்றம் அப்படின்றது பெரிய அளவான பாதிப்பை அப்பொழுது மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறதால இப்பொழுது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல பொது போக்குவரத்து மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுவதாக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இதற்காக 350 மில்லியன் ரூபாய்களை பாகிஸ்தான் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. இதுக்கிடையில உலக சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை பெரிய அளவாக உயர்ந்திருக்கிறது. இந்த யுத்தம் தொடங்கின இந்த நாள் வரைக்கும் 50% விலை அதிகரிப்பு கச்சா எண்ணெய்க்கு நடந்திருக்கிறது. இன்றைய நாள்லையும் இந்த கச்சா எண்ணெய் $116, $17, $18 நிலை கொண்டிருக்கிறது. இதனால உலக பொருளாதார சந்தையில, உலக எண்ணெய் சந்தையில பாரிய அளவான ஏற்றத்தை கண்டிருக்கிறது. அமெரிக்காவில் இதுவரை வரலாறு காணாத அளவான எண்ணெய் விலையேற்றம் உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது உலக சந்தையை எடுத்துக்கொண்டா இலங்கையினுடைய விலையை பார்த்தா அந்த அளவுக்கு விலை குறைவாகவே இருக்கு. பொதுவான ஒரு கணிப்பு சொல்லப்படுது அப்படின்னா இப்பொழுது உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலை அதிகரித்திருக்கின்ற இந்த அளவுக்கு இலங்கையில விலை அதிகரிக்கப்பட்டால், அந்த அளவுக்கு இலங்கையில விலை அதிகரிக்கப்பட்டால் 1 லிட்டர் டீசலுடைய விலை 600 ரூபாவாக இருக்கணும். ஆனா இப்ப 382 ரூபா, 380, 90 அந்த அளவுல தான் இருக்கு. எனவே இந்த விலையேற்றம் மிக விரைவில் இலங்கையிலையும் நடக்கலாம். இந்த அளவுக்கு விலையேற்றம் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. புது வருஷத்துக்கு பிறகோ அல்லது அரசாங்கம் இதற்கான ஏதாவது சலுகைகள் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி அரசாங்கம் இதற்கான விலையேற்றாமல் சலுகைகள் வழங்காமல் இருந்தால் இலங்கை ரூபாவினுடைய மதிப்பில் அல்லது இலங்கை ரூபாவினுடைய இந்த நடைமுறையில் பாதிப்புகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதால இதற்கு ஏற்ற மாற்றீடுகளை செய்வதற்கு அரசாங்கம் தயாராகலாம் அப்படின்னு மாதிரி எதிர்ப்பு கூறப்படுது. எனவே இந்த விஷயங்கள் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட, அண்மை மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். RJ சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம்.